கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை இன்று மூவரு இறைவன் பெருவிழா, மூவரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. முன்னுரையில் நாம் வெகு சிறப்பாக கவனித்தோம். மூவரு இறைவனை பற்றிய ஒரு அறிவை. உண்மையிலேயே மூவரு இறைவனை பற்றி அறியக்கூடிய அறிவு மிக கடினமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. புனித அகஸ்தினார் மூவரு இறைவனை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்: எவன் ஒருவன் மூவரு இறைவனை பற்றிய அறிவை விசுவசிக்கவில்லையோ, எவனொருவன் மூவரு இறைவனை பற்றிய அறிவை விசுவசிக்கவில்லையோ, அவன் தன்னுடைய மீட்பை இழக்கின்றான் என்று அவர் கூறுகின்றார். மேலும் எவனொருவன் மூவரு இறைவனை பற்றிய அறிவை அறிந்து கொள்ள முயற்சி செய்கின்றானோ, அவன் தன்னுடைய இயல்பு நிலை இழக்கின்றான், மீட்பை பெறுகின்றான் என்று புனித அகுஸ்தினார் மூவரு இறைவனை பற்றி நமக்கு விளக்குகின்றார். புனித ஆன்சலம் அவர் இறைவனை பற்றிய அறிவை இவ்வாறு கூறுகின்றார்: எவர் ஒருவர் இறைவன் யார் என்பதற்கு இறைவன் என்பவர் இவ்வாறு என்று ஒரு பொருளை வரையறுக்கின்றாரோ, அந்த பொருள், அந்த வரையறுக்கப்பட்ட பொருள், இறைவனை பற்றிய வரையறுக்கப்பட்ட அந்த பொருள் சரியானது அல்ல. ஏனென்றால் நம்முடைய மனிதரின் அறிவிற்கு அப்பாற்பட்டதாக மூவரு இறைவன் இருக்கின்றார் என்று புனித ஆன்சலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். மூன்றாவதாக கப்படோச்சிய தந்தைகள் அவர்கள் மூவரு இறைவனை பற்றி கூறும் பொழுது இவ்வாறு கூறுகின்றார்கள்: தந்தை இறைவன், மகன் இறைவன், தூய ஆவி இறைவன். ஆக இந்த மூவருமே இறைவன். ஆனால் மூவரும் ஒரே இறைவன், மூன்று ஆட்கள் என்று நமக்கு அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். மேலும் தந்தை மகன் இல்லை, தந்தை தூய ஆவியார் இல்லை, மகன் தந்தை இல்லை, மகன் தூய ஆவியார் இல்லை, தூய ஆவியார் தந்தை இல்லை, தூய ஆவியார் மகன் இல்லை. மிகவும் குழப்பமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலேயே அவர் சொல்ல விரும்புவது, கப்படோச்சிய தந்தைகள் நமக்கு சொல்ல விரும்புவது, மூவருமே இறைவன், ஆனால் ஒரே இறைவன், மூன்று ஆட்கள் என நமக்கு அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எதுவாக இருந்தாலும் மூவரு இறைவனை பற்றிய அறிவை அறிய முயலும் நாம் அவரோடு ஒன்றித்திருப்பதுதான் இங்கே முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்படி என்றால் மூவரு இறைவனை பற்றி அறியவே முடியாதா? இது ஒரு ரகசியமா? இதை எப்படித்தான் புரிந்து கொள்வது? உண்மையிலேயே என்னுடைய முந்தைய கடந்த மறைவுரையை நீங்கள் சரியாக கவனித்தீர்கள் என்றால், மறைதலே இறைவன் என்று நான் கூறியிருந்தேன். உண்மையிலேயே மறைதலே இறைவன். மறைவாக இருப்பதால் தான் அவர் மறையவன் அல்லது இறைவன் என்று நாம் அழைக்கின்றோம். நம் கண்களுக்கு புலப்பட்டு விட்டால் அது எவ்வாறு இருக்கும்? இறைவனாகி விடுமா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். உதாரணத்திற்கு, நம்முடைய கன்னத்தில் தவறுதலாக தேனீக்களோ அல்லது குளவியோ நமது கன்னத்தை தாக்குகின்றது என்று வைத்துக் கொள்வோம். பல குளவிகள் அல்லது தேனீக்கள் நம்மை தாக்கி விடுகின்றன. நமது கன்னமானது மிக பெரிதாக வீங்கி விடுகின்றது. நம்முடைய கண்களை திறக்க முடியாத அளவிற்கு அந்த கன்னமானது வீங்கி விடுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நம்மால் எதையும் பார்க்க முடிவதில்லை. இங்கே நம்மால் எதையும் பார்க்க முடியவில்லை என்பதற்காக நமது கண் முன்னால் இருக்கக்கூடிய உண்மையான பொருளை உண்மை இல்லை என்று கூறிவிட முடியுமா? ஆகவே மறைதலே இறைவன். அப்படி என்றால் இன்னும் எவ்வாறு தான் தெரிந்து கொள்வது இறைவனை பற்றி? அங்கே இன்றைய முதல் வாசகத்தில்
விடுதலை பயணம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படித்தோமானால் அங்கே இறைவனுடைய பண்புகள் கொடுக்கப்படுகின்றன. பரிவு மற்றும் இரக்கமுள்ளவர் இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர் இறைவன், பேரன்பு மிக்கவர் இறைவன் மற்றும் நம்பிக்கைக்குரியவர் இறைவன் என்று இறைவனுடைய பண்புகளை அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் இறைவன் நமக்கு எவ்வாறு விளக்கம் அளிக்கின்றார், நாம் எவ்வாறு அவரை புரிந்து கொள்வோம் என்று பார்ப்போம். பரிவுள்ளவர், இரக்கமுள்ளவர், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். இந்த 5 பண்புகளில் முதலில் நாம் எடுத்துக்கொள்வது நம்முடைய சிந்தனைக்கு இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர். அதாவது நமக்கு புரிந்த ஒன்றை புரியாத ஒன்றோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நாம் இறைவன் யார் என்று தெரிந்து கொள்வோம். ஒரு நபரை நாம் பார்க்கவில்லை என்றால் அவரை பற்றி தெரிந்து கொள்ள நாம் முதலில் கேட்பது அவர் எவ்வாறு இருக்கின்றார். வெளி அடையாளங்களை நாம் சொல்லுகின்றோம், அந்த மனிதர் உயரமாக இருப்பார், அல்லது அந்த மனிதர் சற்று குள்ளமாக இருப்பார், அல்லது அவர் குண்டாக இருப்பார், அல்லது மெலிந்து காணப்படுவார், கருப்பாக இருப்பார், சிவப்பாக இருப்பார், புது நிறமாக இருப்பார் என்று வெளி அடையாளங்களை சொல்வதால் அந்த நபரை பார்ப்பதற்கு முன்கூட்டியே நமக்கு ஒரு அறிவு கிடைக்கின்றது. இது வெளி அடையாளம். உள் அடையாளம், அவர் எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர் என்று சொன்னோமானால் அவரை பார்க்கவில்லை என்றால் நாம் என்ன சொல்வோம்? அவர் மிகவும் அன்பு மிக்கவர், ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவர் என்று அவருடைய குணங்களை சொல்லும் பொழுதும் அந்த நபரை பார்க்காமலேயே நமக்கு ஒரு அறிவு கிடைக்கின்றது அந்த நபரை பற்றி. அதே அறிவுதான் இங்கும். இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர். மோயிசன் 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்கி வருகின்றார். இறங்கி வந்த அவர் இஸ்ராயல் மக்களை காணும் பொழுது அங்கே இஸ்ராயல் மக்கள் இருக்கிறவர் நாமே, யாஹ்வே இறைவனை விட்டுவிட்டு மறந்துவிட்டு அங்கே அவர்கள் பொன்னால் செய்யப்பட்ட கன்று குட்டியை அவர்கள் வழிபடுவதை அவர் பார்க்கின்றார். இந்த நிகழ்ச்சியை இதை பார்க்கும் பொழுது இறைவனும் அவர்கள் மீது சினம் கொள்ளவில்லை, மாறாக அவர்களை மன்னித்து விடுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது சிந்தனைக்கு இறைவன் நம்பிக்கைக்குரியவர். இறைவன் நம்பிக்கைக்குரியவர். இதற்கு உதாரணமாக விடுதலை பயணம் அதிகாரம் 17 திரு வசனங்கள் 13 முதல் 18 முடிய உள்ள இறை வசனத்தை நாம் படித்தோமானால் இங்கே இறைவன் நம்பிக்கைக்குரியவர் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகின்றது. எவ்வாறு? இந்த பகுதியை நாம் படிக்கும் பொழுது இந்த பகுதி நம்மளை ஒரு போர்க்களத்திற்கு அழைத்து செல்கின்றது. இதற்கு முன்பாக நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நாம் விடுமுறையில் நம்முடைய நண்பர்களுடைய வீட்டிற்கோ அல்லது நம்முடைய சகோதர சகோதரிகளின் இல்லத்திற்கோ செல்வது வழக்கமாக இருக்கின்றது. 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வாறு நாம் நம்முடைய நண்பர்களின் இல்லத்திற்கோ அல்லது நம்முடைய சகோதர சகோதரிகளின் இல்லத்திற்கோ செல்லும் பொழுது நம்முடைய நினைவுகளை விட்டு செல்கின்றோம். நம்முடைய நினைவுகளை அங்கே விட்டு செல்கின்றோம். ஆனால் இப்பொழுதோ 2025, 26, 23 இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய நண்பர்கள் உற்றார் உறவினர் இல்லத்தில் விட்டு செல்வது நம்முடைய மொபைல் சார்ஜர் அல்லது மொபைல் ஆகத்தான் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த மொபைல் சார்ஜர், மின் மாற்றி அல்லது மின்னேற்றி, இது நம்முடைய வாழ்வில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. மொபைலை இழந்தவன் அல்லது மொபைல் சார்ஜரை இல்லாதவனுடைய கை நடுநடுங்குகின்றது. நம்மிடம் விலை மதிப்பில்லா மொபைல் போன் இருந்தாலும், நம்முடைய வீட்டில் ஐபேட் இருந்தாலும், லேப்டாப் இருந்தாலும், எந்த ஒரு மின் கருவியை இயக்க அங்கே மின்சாரம், அதாவது இந்த சார்ஜர் பயன்படுகின்றது. சார்ஜர் இல்லை என்றால், அந்த மொபைலில் சார்ஜிங் இல்லை என்றால், எத்தனை விலை உயர்ந்த மொபைலை கையில் வைத்திருந்தாலும் அதனால் பலன் இல்லை.
ஆக இந்த சார்ஜர் தன்னில் பயனில்லை, மாறாக இது எப்பொழுது மின்சாரத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது மின்சாரத்தை இந்த மின்மாற்றி, மின்னேற்றி அல்லது சார்ஜர் அதை ஏற்றுக்கொண்டு மற்றொரு மின்சாதன பொருளோடு தொடர்பு படுத்தும் பொழுது அங்கே இந்த சார்ஜர், மின்மாற்றி பயனுள்ளதாக மாறுகின்றது. இப்பொழுது சிந்தனைக்கு வருவோம். விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 13 முதல் 18 முடிய உள்ள இறை வசனத்திற்கும் இந்த சார்ஜருக்கும் என்ன தொடர்பு? சிந்திப்போம். இஸ்ராயல் மக்கள் இந்த பகுதியை படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக ஒன்று விளங்குகின்றது. இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடந்து விட்டார்கள். செங்கடலை கடந்த இந்த மக்கள் தங்களுக்கென கொடுக்கப்பட்ட, வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். பயணம் செய்பவர்கள் பயணத்தின் வழியில் அவர்கள் அமலேக்கியர் என்ற ஒரு குழுமம், நாடோடி குழுமத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. இந்த அமலேக்கிய நாடோடி குழுமம் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய எல்லைகளையும் பாதைகளையும் பயன்படுத்துவதை விரும்பவில்லை. அமலேக்கியர்கள் இஸ்ராயல் மக்களை தடுத்து நிறுத்துகின்றார்கள். இப்பொழுது இங்கே ஒரு போர் சூழல் ஏற்பட வேண்டிய அவசியம் உருவாகின்றது. ஏனென்றால் இஸ்ராயல் மக்களுடைய இலக்கு தங்களுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது வழியில் ஒரு தடங்கல். இந்த அமலேக்கியர்களை வெற்றி கொண்டால்தான் நாம் நம்முடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்ல முடியும் என்பது அங்க ஒரு நிர்பந்தமாக இருக்கின்றது. ஆக போர் சூழல் உருவாகின்றது. யார் இந்த அமலேக்கியர்கள்? யார் இந்த இஸ்ராயல் மக்கள்? அமலேக்கியர்கள் ஏற்கனவே போர் பயிற்சி பெற்ற மிகச் சிறந்த வீரர்களை கொண்ட ஒரு நாடோடி குழுமம். ஆனால் இஸ்ராயல் மக்களோ 400 ஆண்டுகளாக எகிப்தில் ஒரு அடிமை போல ஒரு சிறு வேலையை செய்யக்கூடிய ஒரு சாதாரண மக்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு போர் பயிற்சி, போர் என்பது தெரியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆக வலிமை இல்லாத இந்த இஸ்ராயல் மக்கள் வலிமை மிக்க போர் பயிற்சி பெற்ற வீரர்களை கொண்ட குழுமத்தை எதிர்த்து நிற்கின்றது. நாம் அந்த புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது நமக்கு தெரியப்படுவது இதுதான். அவர்கள் போரில் வெற்றி பெற்றார்கள் என்று. எவ்வாறு வலிமையில்லாத ஒரு படை வலிமை மிக்க படையை வெற்றி கொண்டது? உண்மையிலேயே இஸ்ராயல் மக்களுடைய விசுவாசம், அந்த இறைவன் நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார். எவ்வாறு? யோசுவா தலைமையில் சில வீரர்கள், இஸ்ராயல் மக்களுடைய சில வீரர்கள் குச்சிகளையும் கம்புகளையும் கொண்டு சண்டை பயிற்சி பெற்ற சில வீரர்களை கொண்டு பலம் மிக்க அமலேக்கியர்களை போரிடுவதை மோசே, ஆரோன், உர் இந்த மூவரும் பார்க்கின்றார்கள். இது வெற்றி பெறக்கூடிய ஒரு போராக தெரியவில்லை என்று எண்ணி மோசே, ஆரோன், உர் இந்த மூவரும் ஒரு சிறிய மலை குன்றின் மேல் ஏறுகின்றார்கள். ஏறிய உடனே மோய்சன் தன்னுடைய 2 கரங்களையும் விண்ணை நோக்கி உயர்த்துகின்றார். எப்பொழுதெல்லாம் அவருடைய கரங்கள் விண்ணை நோக்கி உயர்த்தப்பட்டவனவாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் அந்த போரில் முன்னேறி செல்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அதே வேளை எப்பொழுது அந்த மோசேயினுடைய கரங்கள் தளர்ந்து கீழே இறங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் போரில் பின்னடைகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது ஒரு யோசனை ஆரோனுக்கும் உருக்கும் வருகின்றது. உதாரணத்திற்காக நமது வீட்டில் நமது மின் விசிறி சரியாக இயங்கவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? அதை உடனே விட்டு புதிய மின் விசிறி வாங்குவதில்லை. அதை எப்படியாவது சரி செய்து ஓட்டிவிடலாம் என்றுதான் நாம் யோசிப்போம். அதே போலதான் இங்கே மோசேவை ஒரு பாறையின் மீது அமரச் செய்து ஆரோனும் உர்ரும் அவருடைய 2 கரங்களை, ஒரு பக்கம் ஆரோன் மற்றொரு பக்கம் உர், இருவரும் நின்று அவருடைய கரங்களை மேலே விண்ணகத்தை நோக்கி உயர்த்தியவாறு பிடித்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது மோசேவின் கை உயர்ந்த வண்ணம் இருக்கின்றது. இறுதியில் அவர்கள் போரில் வெற்றி பெறுகின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கே
ஆற்றல், எந்த ஒரு மின்சாதன பொருளுக்கும் ஆற்றல் தேவை. எவ்வாறு இந்த சார்ஜர் அந்த ஆற்றலை மின்சாரத்தை பெற்று மின் கருவிக்கு கொடுக்கின்றதோ அதே போல் இங்கே மோயிசன் ஒரு சார்ஜர் போல செயல்படுகின்றார். இறைவனிடமிருந்து வல்லமையை தன்னுள்ளே பெற்று தன்னுடைய மக்களாகிய இஸ்ராயல் மக்களுக்கு அவர் கொடுப்பதன் மூலம் அவர் அங்கே இறைவன் நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார். இறைவனுடைய வல்லமை அங்கே மேலே இருக்கின்றது. அவர் மோயிசன் அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கின்றார். ஆக இறைவன் நம்பிக்கைக்குரியவர் என்பது நமக்கு தெளிவாக புரிகின்றது. இப்பொழுது அடுத்த தலைப்புக்கு செல்வோம். இறைவன் பரிவுள்ளவர், இரக்கமுள்ளவர், பேரன்பு மிக்கவர். இந்த மூன்று தலைப்புமே ஒரே பண்பை தான் கூறுகின்றது. அவர் பரிவுள்ளவர், இரக்கமுள்ளவர், பேரன்பு மிக்கவர். ஒருவரிடம் இரக்கம் இருந்தால் கண்டிப்பாக அவரிடம் பேரன்பு இருக்கும், பரிவும் இருக்கும். பரிவு இருந்தால் இரக்கமும் இருக்கும், பேரன்பு இருக்கும். ஆக இந்த மூன்று பண்புகளும் ஒரே கோட்டில் செல்லக்கூடியவையாக இருக்கின்றன. இறைவன் எவ்வாறு இந்த பண்புகளை கொண்டுள்ளார் என்பதற்கு உதாரணத்திற்காக யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 திரு வசனங்கள் 1 முதல் 45 முடிய உள்ள இறை வசனத்தை நாம் படித்தோமானால் அங்கே நமக்கு இறைவன் பரிவுள்ளவர், இரக்கமுள்ளவர், பேரன்பு மிக்கவர் என்பது நமக்கு தெளிவாக புரிகின்றது. அங்கே லாசருடைய இறப்பும் உயிர்ப்பும் பற்றி அங்கே எழுதப்பட்டுள்ளது. யோவான் நற்செய்தியில் ஒவ்வொரு அரும் அடையாளத்தையும் இயேசு கிறிஸ்து நிகழ்த்தும் பொழுது அவர் ஒரு வார்த்தை அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது. இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தவே, கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்தவே என்ற ஒரு வார்த்தை அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனம் 11 படித்தோமானால் நமக்கு தெளிவாக ஒன்று புரிகின்றது. கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் இந்த அரும் அடையாளத்தை இயேசு நிகழ்த்தினார். இது அவருடைய முதல் அரும் அடையாளம். அங்கே அவர் தம்முடைய மாட்சியை வெளிப்படுத்தினார். சீடர்கள் அவர் மேல் நம்பிக்கை கொண்டார்கள் என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. மேலும் யோவான் நற்செய்தி 9வது அதிகாரம் 3வது திருவசனத்தில் நாம் பார்த்தோமானால் இவன் இவ்வாறு பிறந்திருப்பது இறைவன் தம் ஆட்சியை வெளிப்படுத்தவே. இறைவன் தம் ஆட்சியை வெளிப்படுத்தவே இவன் இவ்வாறு பிறந்தான். அங்கே ஒரு குருடர் பார்வை பெறுகின்றார். அந்த அரும் அடையாளத்தை நிகழ்த்துவதற்கு முன்பு இந்த வார்த்தையானது அங்கே எழுதப்பட்டுள்ளது. மேலும் யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படித்தோமானால் இந்த நோயானது இறப்பில் போய் முடியாது, மாறாக இறைவன் தம் ஆட்சியை வெளிப்படுத்தவே இவன் நோயுற்றான் என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. ஆக யோவான் நற்செய்தியை ஒவ்வொரு அரும் அடையாளத்தையும் இயேசு கிறிஸ்து நிகழ்த்தும் பொழுது இறைவன் மாட்சியை வெளிப்படுத்த வேண்டி இருக்கின்றது என்ற ஒரு வார்த்தை அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒத்தமைவு நூல்களாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 நற்செய்தி நூல்களையும் ஒத்தமைவு நூல்கள் என்று அழைக்கின்றோம். இங்கே இந்த நூல் ஆசிரியர்கள் இயேசு கிறிஸ்து இறந்தோரை உயிர்ப்பித்தார் என்று பல இடங்களில் எழுதுகின்றார்கள். ஆனால் லாசருடைய உயிர்ப்பை பற்றியோ இறப்பை பற்றியோ அவர்கள் எழுதவில்லை, அங்கே குறிப்பிடப்படவில்லை. இதற்கு எதிர்மாறாக யோவான் லாசருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் எழுதுகின்றார். நீங்கள் இன்னும் சிந்தித்தோமானால் இங்கே லாசருடைய இறப்பு உயிர்ப்பு நிகழ்ச்சியில் எல்லா கதை மாந்தர்களையும் நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லா கதை மாந்தர்களும் ஒரு வகையான கல்லறையில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். முதல் கல்லறை சீடர்களின் கல்லறை. இந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவசிக்கவே இல்லை. பல இடங்களில் பல உதாரணங்கள் நாம் சொல்லலாம். சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பவில்லை. அவர்களுடைய நம்பிக்கை ஒரு அரை குறை நம்பிக்கையாகவே இருக்கின்றது.
இயேசு கிறிஸ்து எப்பொழுது தண்ணீரில் நடக்கின்றாரோ அப்பொழுது பேதுரு அவரை பார்த்து நடக்க விரும்புகின்றார். நடக்கும் பொழுது தண்ணீரே மூழ்கும் பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும். அங்கே பேதுருவினுடைய விசுவாசம் அரைகுறை விசுவாசமாக இருக்கின்றது. காற்றையும் கடலையும் இயேசு கிறிஸ்து அடக்கும் முன்பு அவர் அந்த படகிலே தூங்கி கொண்டிருக்கின்றார். சீடர்களோ, ஆண்டவரே நாங்கள் அழிந்து போகின்றோம், அழிய போகின்றோம், நீரோ உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே என்று அவரை எழுப்ப முயற்சிக்கின்றார்கள். ஆக சீடர்களுடைய நம்பிக்கையும் அரைகுறை நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த அரைகுறை நம்பிக்கை சீடர்களின் கல்லறையாக இருக்கின்றது. இரண்டாவது, யூதர்களின் கல்லறை. இந்த யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பவே இல்லை. நேற்றைய நற்செய்தியை நாம் சிந்தித்தோமானால் பல உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு உதாரணத்திலும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பினார்கள் என்று நாம் பார்க்கவே முடியாது. ஆக இங்கே அந்த நம்பிக்கையின்மை யூதர்களின் கல்லறையாக இருக்கின்றது. மூன்றாவது, மார்த்தாவின் கல்லறை. மார்த்தா ஒரு இடத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்புவது போல் இருந்தாலும் மற்றொரு இடத்தில் அவளுடைய விசுவாசம் குறைவுபடுகின்றது. ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரர் இறந்திருக்க மாட்டார் என்ற ஒரு வார்த்தை அவளுடைய முழு விசுவாசத்தையும் குறிப்பிடுகின்றது. ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால், போதகரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரர் இறந்திருக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மார்த்தாவினுடைய முழு நம்பிக்கையை குறிக்கின்றது. அதே வேளையில் எப்பொழுது இயேசு கிறிஸ்து லாசர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை நோக்கி செல்லும் பொழுது, கல்லறையின் அருகில் நிற்கும் பொழுது மார்த்தாவினுடைய வார்த்தை இவ்வாறு இருக்கின்றது: 4 நாட்கள் ஆகிவிட்டதே, இப்பொழுது துர்நாற்றம் அடிக்குமே. அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்து இறந்த என் சகோதரை எப்படி உயிர்த்தெழச் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையும் அங்கே இருக்கின்றது. ஆக மார்த்தாவினுடைய குறைந்த விசுவாசம் அவளுடைய கல்லறையாக இருக்கின்றது. நான்காவது, மரியாளின் கல்லறை. தன்னுடைய சகோதரர் இறந்து விட்டார் என்ற ஒரு துக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மரியாள் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாள். அவளுடைய அழுகை நிறுத்திய பாடில்லை. எங்கள் குடும்பத்தில் என் சகோதரர் நாங்கள் இழந்து விட்டோம், இந்த இழப்பை நான் எவ்வாறு ஈடு செய்வேன் என்று கண்ணீர் வடித்து அந்த கண்ணீரினால் நிரப்ப அவள் முயற்சிக்கின்றாள். ஆக அவளுடைய கண்ணீரும் அழுகையும் அவளுடைய ஒரு கல்லறையாக இருக்கின்றது. ஐந்தாவது, லாசர் இறந்து விட்டார், இறந்த அவரை அடக்கம் செய்து விட்டார்கள். ஆக அது லாசரின் கல்லறையாக இருக்கின்றது. இறுதியாக வாசகர்கள். யாரெல்லாம் யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 1 முதல் 45 முடிய உள்ள வசனத்தை படிக்கின்றார்களோ அந்த வாசகர்களுக்கும் ஒரு கேள்வி எழலாம்: யார் இந்த இயேசு கிறிஸ்து? எவ்வாறு இவரால் இறந்த ஒருவருக்கு உயிர் கொடுக்க முடிகின்றது என்று வாசகர்களும் கேள்வி எழுப்பலாம். இது அவர்களுடைய கல்லறையாக இருக்கின்றது. ஆக இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற அனைத்து கதை மாந்தர்களும் ஒரு வகையான கல்லறையில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த அதிகாரத்தை 11வது அதிகாரத்தை இன்னும் சிந்தித்தோமானால் அங்கு சில வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 திருவசனம் 1 பெத்தானியா என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த பெத்தானியா என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு நாசரேத்துக்கு அடுத்த இல்லமாக மற்றொரு இல்லமாக இந்த பெத்தானியா இருக்கின்றது. மார்த்தாவும் மரியாளும் தன்னுடைய சகோதரர் நோய் எச்சரிக்கின்றார் என்பதை தம்முடைய தூதர்கள் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவும் உடனே புறப்படவில்லை, லாசர் இறக்கும் வரை காத்திருக்கின்றார். இரண்டாவது ஒரு வார்த்தை யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் தூக்கம் என்ற ஒரு வார்த்தையை அங்கே நாம் படிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார்: நம் நண்பர் லாசர் உறங்குகிறான். நம் நண்பர் லாசர் உறங்குகிறான் என்று இயேசு கிறிஸ்து இறப்பை தூக்கத்தோடு ஒப்பிடுகின்றார். இறப்பை தூக்கத்தோடு ஒப்பிடுவது இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, சில இலக்கியங்களிலும் நாம் படிக்கின்றோம்.
திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் 339வது திருக்குறளில் அவர் இவ்வாறு கூறுகின்றார்: உறங்குவது போலும் சாக்கேடு, உறங்குவது போலும் சாக்கேடு என்று அவர் இறப்பை உறக்கத்தோடு ஒப்பிடுகின்றார். மேலும் நாம் பார்க்கின்றோம், ஷேக்ஸ்பியர் தன்னுடைய புத்தகத்தில் தூக்கம் என்பது சிறிய சாவு, சாவு என்பது நீண்ட தூக்கம் என்று சாவை தூக்கத்தோடு அவர் ஒப்பிடுகின்றார். இயேசுவினுடைய சீடர்களும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பவில்லை. அவருடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். 11வது அதிகாரம் யோவான் 11வது வசனத்தில் நாம் படித்தோமானால், நம் நண்பர் லாசர் உறங்குகிறான் என்று இயேசு கிறிஸ்து கூறியவுடன் அவர்களுடைய சீடர்கள் கூறுவது இதுதான்: அவன் உறங்கினால் நலம் பெறுவான். சீடர்களுக்கும் சரியாக புரியவில்லை இயேசு கிறிஸ்து தூக்கம் என்பதை எதோடு ஒப்பிடுகின்றார் என்று சீடர்களுக்கும் புரியவில்லை. அவன் தூங்கினால் நலம் பெறுவான் என்று அவர்கள் அங்கே பதில் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக அடுத்தபடியாக ஒரு வரக்கூடிய வார்த்தை இதுவாக இருக்கின்றது. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், அங்கே நான் இல்லாததை பொருட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன், ஏனென்றால் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. வாய்ப்பு என்ற ஒரு வார்த்தையும் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அரும் அடையாளத்தையும் நிகழ்த்தும் பொழுது அதை ஒரு பிரச்சனையாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, மாறாக அதை அவர் ஒரு வாய்ப்பாகவே பயன்படுத்துகின்றார் என்று பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியை நாம் படிக்கும் பொழுது சில தலைப்புகள் பின்னி பிணங்கி அங்கே இருக்கின்றன. யோவான் நற்செய்தியிலுடைய 7 அரும் அடையாளத்தையும் நாம் பார்க்கும் பொழுது லாசர் உயிர் பெறுதல் அரும் அடையாளத்தில் மட்டும் இவ்வாறு தலைப்பு இருக்கின்றது: முதலில் போதனை, பிறகு பிரச்சனை, பிறகு தீர்வு, பிறகு போதனை. போதனை, பிரச்சனை, தீர்வு, போதனை என்று அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் கானாவூர் திருமணம் மற்ற அருள் அடையாளத்தை நாம் பார்க்கும் பொழுது முதலில் பிரச்சனை, பிறகு தீர்வு, பிறகு போதனை என்று அங்கே தலைப்புகள் வருகின்றன. கானாவூர் திருமணத்தில் பிரச்சனை, அங்கே ரசம் தீர்ந்து விடுகின்றது. தீர்வு, தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகின்றது. போதனை, சீடர்கள் இயேசுவை நம்பினார்கள் என்று அங்கே இருக்கின்றது. அதேபோல் நாம் லாசர் உயிர் பெறுதலில் சிந்தித்தோமானால் முதலில் போதனை 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், இந்த இறப்பு நோயில் போய் முடிவதில்லை, மாறாக இறைவன் தன் மாட்சியை வெளிப்படுத்தவே இவன் நோயுற்றான் என்ற ஒரு போதனை அங்கே முதலில் கொடுக்கப்படுகின்றது. பிறகு பிரச்சனை, லாசர் இறந்து போவது, தீர்வு அவர் உயிர்த்தெழுதல், மீண்டும் போதனை. 11வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் படித்தோமானால் அங்கே கூடியிருந்த யூதர்கள் இயேசுவை நம்பினார்கள் என்று அங்கே மற்றொரு போதனை கொடுக்கப்படுகின்றது. ஆக அரும் அடையாளம் 7 அரும் அடையாளத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த தலைப்புகள் பின்னி பிணங்கி இருக்கின்றன. இப்போது ஒவ்வொரு அரும் அடையாளத்தையும் இயேசு கிறிஸ்து நிகழ்த்தும் பொழுது அதை ஒரு வாய்ப்பாகவே பார்க்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு மார்த்தா கூறுவது இவ்வாறு இருக்கின்றது: அந்நாளில் அவனும் உயிர் தெழுவான். அந்நாளில் அவனும் உயிர் தெழுவான். உயிர் தெழுதல் என்பது தானியேல் காலத்திலிருந்தே இஸ்ரேல் மக்களுடைய ஒரு விசுவாசமாக இருக்கின்றது. தானியேல் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், இறந்து மண் புழுதியோடு அடக்கம் செய்யப்பட்டவர்கள் அந்நாளில் பலர் உயிர் தெழுவர், சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், சிலர் தண்டனை தீர்ப்பு பெறுவர் என்று தானியேல் காலத்திலிருந்தே இஸ்ரேல் மக்களுடைய ஒரு விசுவாசம் உயிர் தெழுதல். அந்நாளில் அவனும் உயிர் தெழுவான் என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. மேலும் 5வதாக நாம் பார்த்தோமானால், மார்த்தா ஆண்டவரே அவரை அடக்கம் செய்து 4 நாட்கள் ஆயிற்றே என்று அவர் கூறுகின்றார். 4 நாட்கள் ஆகிவிட்டன என்ற ஒரு வார்த்தையும் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மக்களுடைய விசுவாசம் இவ்வாறு இருக்கின்றது:
ஒருவரை கல்லறையில் அடக்கம் செய்து விட்டார்கள் என்றால் அந்த மனிதருடைய ஆவி 3 நாட்கள் அந்த கல்லறையை சுற்றி வரும். அந்த மனிதருடைய ஆவி 3 நாட்கள் அந்த கல்லறையை சுற்றி வரும். 4வது நாள் அந்த உடலினுடைய முகம் மாறுபடுகின்றது. அதனால் அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வேறு இடம் சென்று விடுகின்றது என்று நம்பிக்கைக்குரியவர்களாக யூத மக்கள் இருக்கின்றார்கள். மேலும் இதிலிருந்து என்ன உண்மை நமக்கு தெரிகின்றது என்றால், 4வது நாளில் அந்த மனித உடலில் ஆன்மா இல்லை. ஒன்றுமே இல்லாத உடலில் இயேசு கிறிஸ்து வாழ்வை கொடுத்தார் என்பதை குறிப்பிடவே 4 நாள் ஆகிவிட்டது என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. மேலும் எகிப்தியர்கள் யாராவது இறந்தார்கள் என்றால் அவர்களை பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் அவர்களை வைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை, நுட்பத்தை அந்த எகிப்து மக்கள் தெரிந்திருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ராயல் மக்களோ இறந்த ஒருவருடைய உடலை அடக்கம் செய்து நறுமண தைலங்களை வைத்து 2-3 நாட்கள் தாக்கு பிடிக்கக்கூடிய நறுமண தைலத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆக 4 நாள் என்பது துர்நாற்றம் வரும். 4 நாட்கள் என்பது அந்த உடலில் உள்ள ஆவி இல்லை என்பது அங்கே தெளிவுபடுத்தப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக 6வதாக வந்து பாரும் என்ற ஒரு வார்த்தையும் நாம் படிக்கின்றோம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கம் அண்ட் see. வந்து பாரும். இந்த வந்து பாரும், மார்த்தா கூறுகின்றார், ஆண்டவரே, நீங்க இங்கே இருந்திருந்தால் எனது சகோதரர் இறந்திருக்க மாட்டார் என்று கூறியதும், லாசரை எங்கே அடக்கம் செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு மார்த்தா கூறுவது வந்து பாரும். இந்த வார்த்தையும் நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்ப்பது உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய மிக பெரிய அற்புதம், லாசர் உயிர் பெறுதல். இறைவன் எந்த அளவுக்கு தம் மக்களை அன்பு செய்தார் என்றால், இறைவன் எந்த அளவுக்கு தம் மக்கள் மேல் இரக்கம் கொண்டிருந்தார் என்றால், பரிவு கொண்டிருந்தார் என்றால், இறந்த ஒருவருக்கு வாழ்வு அங்கு கொடுக்கப்படுகின்றது. குருடர் பார்வை பெறுவது என்பது ஒரு வகையான அருமடையாளம். தண்ணீர் திராட்சரசம் ஆவது என்பது ஒரு வகையான அருமடையாளம். இவற்றில் எல்லாம் அந்த மனிதருக்கு உயிர் இருந்தது. ஆனால் உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு உயிரை கொடுத்தார் என்றால் அவர் எப்பேற்பட்ட பேரன்பு மிக்கவராக இருந்திருக்கலாம். ஆக மூவொரு இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடும் நாம், மூவொரு இறைவன் என்பது நமது அறிவுக்கு அப்பாற்பட்டவர், நம்மால் அவரை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்வதற்கில்லை. விடுதலை பயணம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தில் இறைவனுடைய பண்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்றோடு தொடர்பு கொடுக்கும் பொழுது நமக்கு அங்கே உண்மை விளங்குகின்றன.